ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சக்கரி செயின் ஸ்டிச் வித் சக்கரி சிங்கிள் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து 2 மெத்தடில் வந்து நான் சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் அந்த வீடியோவில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் என்னென்ன சக்கரை டைப்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சக்கரி. ஃப்ளவர் சக்கரியில் கோல்ட் அண்ட் சில்வர் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கப் சக்கரி சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா நார்மல் சக்கரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல தான் ஒரு லைன் போட்டுட்டு மேலே வந்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு சக்கரையை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சக்கரையை வச்சுட்டு அது உள்ளார ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இன்னொரு சக்கரை எடுத்துகிட்டு போய் கிட்டக்க வச்சு அது சக்கரை உள்ளார ஒரு ஸ்டிச்சு, சக்கரைக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? இனிமேல் மொத்தம் வந்து நம்ம நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்டிச் தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஆனால் அது வந்து அந்த சக்கரை நீங்கள் அசைச்சு பார்த்தீங்க, இல்லை அது மேலே வந்து எதனா அழுத்தம் கொடுத்தீங்க, கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சக்கரை வந்து அசைகிறது தெரியும். அந்த மாதிரி அசையக்கூடாது. அசையாமல் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் கடைசி வரலும். ஓகேவா? நான் உங்களுக்கு எதுக்காக நான் 2 மெத்தட்லையுமே நான் காமிச்சிருக்கேன்னா, சில பேர் வந்து அர்ஜென்ட்டில் போடும்போது பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. யாராக இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் அதை போடும்போது தெரியாது அது சரியாக இருக்குமா இருக்காதுன்னு. அது போட போட தான் அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ்லாம் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அதுக்காக நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சிங்கிளாக வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் பாருங்கள். எப்போதும் போல் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அந்த சக்கரை உள்ளார ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? மொத்தம் 3 ஸ்டிச் நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து கவுண்டிங் வச்சிங்க அப்படின்னாலுமே எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த நார்மல் இதிலே திரும்பவுமே போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளார ஒரு ஸ்டிச்சு, திரும்பவுமே அந்த சக்கரை உள்ளாரே இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச் தான் நம்ம வெளியில் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சக்கரைக்கு 3 ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த சக்கரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த லைனில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சக்கரைக்கு 2 ஸ்டிச் தான் பண்ணியிருப்போம். மேலேருந்து எடுத்து உள்ளார ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அப்படியே வெளியில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அசையும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வந்து ஜர்க்கன் உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் உள்ள வித்தியாசத்தை. ஜர்க்கன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து இப்போலாம் அவைலபிள் இருக்குது. உங்களோட சாரீ கலருக்கோ இல்லை ப்ளவுஸ் கலருக்கோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அந்த க்ளூ வைக்கும்போதே அது எப்படி நகர்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிக்க போகிறோம். இப்போ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அயன் நீடில் அதை வச்சே தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டோனை ஒட்டி காமிச்சிருக்கேன். இதில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ பென்னுன்னு சொல்லிட்டு விற்கிது. இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கிது உங்களுக்கு. அதுமாதிரி க்ளூ பென் இருந்துச்சுன்னா க்ளூ பென் வச்சுருக்கவங்க அதை வச்சு ஒட்டிக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து நீடிலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சது. பாருங்கள், அந்த மாதிரி போடக்கூடாதுன்றது நம்ம சொல்லிட்டோம். இப்போ எப்படி போடணும் அப்படின்றதுமே இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அந்த பேஸ் எடுத்துகிட்டு போய் அது கிட்டக்க வச்சுட்டு உள்ளார ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உள்ளார ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் சென்டராக இன்னொரு ஸ்டிச்சு, திரும்ப அப்படியே வெளியில் ஒரு ஸ்டிச்சு, மொத்தம் 3 ஸ்டிச் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா தான் அது அசையாமையும் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயுமே இருக்கும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ஒரு சக்கரைக்கு வந்து நீங்கள் 3 ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், எப்படி கண்டினியூ ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சிங்கிள் பார்த்துருப்பீங்க, பட் எப்படி கண்டினியூவாக போடுறது அப்படின்றத பாருங்கள். நடுவில் ஒரு ஸ்டிச்சு, வெளியில் கொண்டு வந்து 3வது ஸ்டிச்சு. சக்கரை எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சாச்சு. வச்சுட்டு சக்கரையை ஒட்டி ஒரு ஸ்டிச்சு, சக்கரைக்கு நடுவில் ஒரு ஸ்டிச்சு,
சக்கரைக்கு வெளியில் இன்னொரு ஸ்டிச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 3 ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது நல்லா நிற்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லைங்களா, அதில் தான் நான் உங்களுக்கு வந்து இதை ஒட்டி காமிச்சிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் அயன் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஒட்டியிருக்கேன். நீங்களுமே இதே மாதிரி போட்டு பார்த்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்புங்க. அந்த ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, எப்படி போடக்கூடாதுன்னு சொன்னது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். அந்த மாதிரி யாரும் போட்டு அனுப்ப தேவையில்ல. நீங்கள் வந்து எப்படி போடணும், அப்புறம் வந்து அந்த சிங்கிள் ஸ்டிச், இந்த 2 ஸ்டிச்சு மட்டும் போட்டு அனுப்புனா போதும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்பிவிடுங்க.